தர்பூசணி சட்னி. ஒரு தர்பூசணி பாதியாக வெட்டி அதன் தோல் பகுதியை நீக்கவும். பின்பு அதில் இருக்கும் வெள்ளை பகுதியை மட்டும் உபயோகப்படுத்தவும். தர்பூசணியின் வெள்ளை பகுதியை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ளவும். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ளவும். பச்சை மிளகாய் 5, பொடி பொடியாக வெட்டி எடுத்த கொத்தமல்லி சிறிதளவு. ஒரு கடாயில் 3 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி அரை தேக்கரண்டி சீரகம், அரை தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு, அரை தேக்கரண்டி கடலை பருப்பு, பூண்டு 5 பல், பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, நறுக்கி வைத்த வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கி வைத்த தர்பூசணியின் வெள்ளை பகுதியை சேர்த்து நன்றாக வதக்கவும். தேவையான அளவு உப்பு, ஒரு தேக்கரண்டி மஞ்சள்தூள், மூன்று தேக்கரண்டி துருவிய தேங்காய் சேர்த்து வதக்கவும். கடைசியாக நறுக்கி வைத்த கொத்தமல்லியை சேர்த்து வதக்கவும். கலவை ஆறிய பின்பு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அதை நன்கு அரைத்து எடுத்துக்கொள்ளவும். தாளிப்பிற்கு 3 தேக்கரண்டி எண்ணெய், அரை தேக்கரண்டி கடுகு, ஒரு தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு, 2 காய்ந்த மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பை சட்னியில் ஊற்றவும். சுவையான தர்பூசணி சட்னி தயார்.